திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 7 வயது சிறுமி தன் பெற்றோருடன் வசித்து வந்த நிலையில், வீட்டிற்கு அருகில் இருக்கும் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்திருக்காங்க. பள்ளிக்கு சென்ற சிறுமி மிகவும் சோர்வாக இருந்த நிலையில் வாந்தி எடுத்திருக்காங்க. எனவே அந்த சிறுமியை ஓய்வெடுக்க சொல்லி வகுப்பு ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. சிறுமி பார்த்தீங்கன்னா, வகுப்பில் இருந்திருக்கும்போது ரவுண்ட்ஸ்க்கு வந்த தலைமை ஆசிரியர் பார்த்துட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்போது அந்த பெண் மிகவும் சோர்வாக இருப்பதாகவும், வாந்தி எடுத்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. சிறுமியை அழைத்து தலைமை ஆசிரியர் என்ன சாப்பிட்டா என்று கேட்டால், தாத்தா வாங்கி கொடுத்த சிப்ஸ் தான் சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இதை யாரிடமும் சொல்லக்கூடாதுன்னு தாத்தா கூறியதாகவும் சிறுமி தெரிவிச்சிருக்காங்க. அப்போது சிறுமியின் உடல் வகையில் மாற்றம் ஏற்பட்டதை உணர்ந்த தலைமை ஆசிரியர் அந்த சிறுமியிடம் தொடர்ந்து விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சதுல அந்த சிறுமி பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறத சொல்லியிருக்காங்க. உடனடியா பெற்றோருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தகவலின் அடிப்படையில் அவர்கள் விசாரிச்சதுல சிறுமியின் சொந்த தாத்தா அவருக்கு தின்பண்டங்கள வாங்கி கொடுத்து பாலியல் வன்கொடுமை செஞ்சதும் தெரிய வந்திருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா, பெற்றோர் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. போலீசிலும் புகார் கொடுத்திருக்காங்க. தற்போது கிருஷ்ணமூர்த்தி என்ற 69 வயதான அவருடைய தாத்தா போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு மேலும் விசாரணையும் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க.